வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஆன்மீக பதிவில் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் செல்வச் செழிப்புடன் வாழ வேண்டுமென்றால் அவருக்கு மகாவிஷ்ணுவின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. நாம் வாழும் வாழ்க்கையில் பணவரவு அதிகரிக்கவும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கவும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கவும் இந்த இரு தெய்வங்களின் அருள் மிகவும் அவசியம் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் பலர் பெருமாளை வழிபடுவது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றனர். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஏகாதசி திதி பெருமாளுக்கு மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பெருமாள் ஆலயத்திற்குச் சென்று வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு பெருமாளின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அதேபோல் பெருமாளுக்கு உரிய கிழமைகளாக புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கருதப்படுகின்றன. இந்த நாட்களில் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்தால் நாம் மனதில் நினைக்கும் பல காரியங்கள் நிறைவேறும் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. இந்த முறை ஒரு அருமையான விஷயம் என்னவென்றால், ஏகாதசி திதியும் சனிக்கிழமையும் ஒன்றாக சேர்ந்து வருகிறது. இப்படிப்பட்ட அற்புதமான நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய ஆன்மீக வழிபாடு வாழ்க்கையில் பணவரவை அதிகரிக்க உதவும் என்று கூறப்படுகிறது. அந்த எளிய வழிபாடு என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த பொருளை பயன்படுத்த வேண்டும் என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம். ஏலக்காய் வழிபாட்டின் ரகசியம். பெருமாள் காக்கும் கடவுளாக திகழ்கிறார். நாம் வாழும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான காரியங்களையும் நடத்தி தரக்கூடிய அற்புதமான தெய்வமாக மகாவிஷ்ணு கருதப்படுகிறார். பெருமாளை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். அதேபோல் விரதம் இல்லாமல் மனமாற வழிபாடு செய்தாலும் பெருமாளின் அருள் கிடைக்கும். ஆனால் பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களை வைத்து வழிபாடு செய்தால் அதன் பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் மிகவும் முக்கியமான ஒரு பொருள்தான் ஏலக்காய். ஏலக்காய் ஒரு நறுமணம் மிகுந்த பொருள். நறுமணம் நிறைந்த இடங்களில் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் வாசம் புரிவார்கள் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. அதனால்தான் பெருமாள் ஆலயங்களில் வழங்கப்படும் தீர்த்தத்தில் கூட ஏலக்காய் சேர்க்கப்படுகிறது. மேலும் ஏலக்காய் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க உதவும் என்றும் பணவசியத்தை ஏற்படுத்தும் என்றும் பலர் நம்புகிறார்கள். ஏலக்காயில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் என்ற நம்பிக்கையும் உள்ளது. அதனால் பெருமாளுக்கு உரிய தினங்களில் ஏலக்காயை பயன்படுத்தி செய்யும் வழிபாடு பெருமாளின் அருளையும் மகாலட்சுமியின் அருளையும் பெற உதவும் என்று கூறப்படுகிறது. இந்த வழிபாட்டை செய்ய வேண்டிய நேரம். இந்த வழிபாட்டை காலை 4 மணி முதல் இரவு 12 மணிக்குள் எந்த நேரத்திலும் செய்யலாம். ஆனால் ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை மட்டும் தவிர்ப்பது நல்லது. இந்த வழிபாட்டை செய்யும் முன்பு கண்டிப்பாக குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும். அதேபோல் அந்த நாளில் அசைவ உணவை தவிர்ப்பதும் நல்லது. வீட்டில் பூஜையறை இருந்தால் அங்கே இருக்கும் பெருமாளின் படத்திற்கு துளசி மாலை அணிவித்து முன்பாக தீபம் ஏற்றி வைத்து இந்த வழிபாட்டை செய்யலாம். பெருமாளுக்கு முன்பாக சிறிய நெய்வேத்தியம் வைத்து இந்த வழிபாட்டை செய்தால் அதன் பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை பூஜை அறையில் அமர்ந்து செய்ய முடியாதவர்கள் தங்களுக்கு அமைதியாக இருக்கும் இடத்தில் அமர்ந்து இந்த வழிபாட்டை செய்யலாம். செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு ஏலக்காய் மட்டுமே. அந்த ஏலக்காய் நல்ல வாசனை இருக்கும் ஏலக்காயாக இருக்க வேண்டும். உடைந்ததாக இருக்கக்கூடாது. பிறகு வடக்கு திசையை நோக்கி அமர வேண்டும். அந்த ஏலக்காயை வலது கையில் வைத்து மூடி பிடிக்க வேண்டும். பிறகு கண்களை மூடி மனதிற்குள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் நினைத்து மனமாற வேண்டிக் கொள்ள வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் செல்வமும் வளமும் அதிகரிக்க வேண்டும், எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். பிறகு இந்த மந்திரத்தை அமைதியாக சுமார் 15 நிமிடங்கள் ஜபிக்க வேண்டும். மந்திரம்: ஓம் நமோ நாராயணாய, கோவிந்தாய மாதவாய, விஷ்ணவே நமக. இந்த மந்திரத்தை மன அமைதியுடன் மெதுவாக ஜபிக்க வேண்டும். மந்திர ஜபம் முடிந்த பிறகு கையில் இருக்கும் ஏலக்காயை எடுத்து வீட்டில் பணம் வைத்திருக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும். அந்த ஏலக்காயின் வாசனை இருக்கும் வரை அங்கேயே இருக்கட்டும். பிறகு வாசனை குறைந்த பிறகு அதை எடுத்துக்கொண்டு சமையலில் பயன்படுத்தலாம். அல்லது துளசி செடி இருந்தால் அதில் போட்டுவிடலாம். இந்த மந்திர ஜபத்தை துளசி செடிக்கு அருகில் அமர்ந்து செய்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. இந்த மாதம் சனிக்கிழமையும் ஏகாதசி திதியும் ஒன்றாக சேரும் இந்த அரிய நாளில் இந்த எளிய வழிபாட்டை பக்தியுடன் செய்து பாருங்கள். பெருமாளின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளத்தை அதிகரிக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.